சிம்மம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வேலை இடத்தில் ஏற்பட்ட ஒரு அரசியல் பிரச்சனை. நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக நேர்மையாகவும் திறமையாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் எப்போதுமே உழைத்து கொண்டுமே தான் இருந்திருப்பீங்க. யாருக்கும் அஞ்சாமல் முகஸ்துதி செய்ய தெரியாமல் நீங்கள் இருந்ததே உங்களுக்கு பெரிய ஒரு எதிரியாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறியிருக்கும். ஆனால் அப்படி நீங்கள் இருந்ததுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாகவே அனைவராலும் பார்க்கப்படும். உங்களுடைய வளர்ச்சியை பிடிக்காத சில தகுதி குறைந்த மனிதர்கள் உங்களுக்கு பின்னால் ஒரு பெரிய அரசியல் வலைய பின்னவும் ஆரம்பிப்பாங்க. மேலதிகாரிகளிடம் உங்களை பற்றி தவறான வதந்திகளை பரப்புவது, உங்களுக்கு வரவேண்டிய பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வை தட்டி பறிப்பது போன்ற காரியங்களை உங்க கூட இருக்கக்கூடிய உங்களுக்கு பிடிக்காத ஒரு நபர்கள் உங்க கூட இருந்து கொண்டே உங்களை பற்றி செய்து கொண்டும் இருப்பாங்க. நீங்க செய்த தவறுகள், நீங்க என்னென்னலாம் தவறு செய்தீர்கள், எப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் சிக்கினீர்கள் என்று உங்களுக்குன்னு கிடைக்க வேண்டிய அந்தஸ்தையும் பதவியையும் சம்பளத்தையும் எப்படியாவது குறைக்க வேண்டும். நம்ம அந்த ஒரு பதவியையும் அந்த அந்தஸ்தையும் சம்பளத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்களுடைய வாழ்க்கைக்கு எதிராக எத்தனையோ நபர்கள் இந்த மாதிரியான தீய செயல்களை செய்ய முதல் நபராக முன்வரவும் ஆரம்பிப்பாங்க. இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து அதுவும் உங்களுக்கு வரவேண்டிய பேரும் புகழையும் நிச்சயமா தடுக்கவும் ஆரம்பித்திருக்கும். இவ்வளவு திறமையாக உழைத்தும் இந்த சூழ்ச்சிக்காரர்களுக்கு முன்னால் நாம் தோற்கடிக்கப்படுகிறோமே என்ற ஒரு வேலையிலிருந்த அந்த ஒரு தருணத்தில் உங்களுடைய சுயமரியாதை அங்கேயே கேள்விக்குறியாக்கப்பட்ட போது நீங்கள் அடைந்த வேதனை மிகவும் கொடுமையானதாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உணரப்படும். நீங்களே நினைத்து பார்த்திருக்க மாட்டீங்க, இவங்கெல்லாம் வேலையே செய்ய மாட்டாங்க, ஆனால் இந்த கம்பெனிக்காகவும் இந்த ஒரு தொழிலுக்காகவும் இந்த ஒரு நிறுவனத்துக்காகவும் நம்ம எந்த அளவுக்கு உழைத்து கொடுத்தோம், இருந்தாலும் நம்ம ஒரு திறமைக்காரன் அப்படின்னு நமக்கு ஒரு மதிப்பு கூட கொடுக்கல. நம்ம தவறு செய்தோம் தான், இருந்தாலும் அதுல என்ன பிரச்சனைகள் இருக்கு, அதற்கு முக்கியமான காரணங்கள் யார் என்று எதையுமே ஆராயாமல் நம்ம வேலை விட்டு அனுப்பிவிட்டார்களே என்கிற மாதிரியான பல கோபங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படவும் ஆரம்பித்திருக்கும். உங்களிடம் வசதியோ பவர் இருக்கிறதோ இல்லையோ, யாராவது கஷ்டம் என்று வந்து நின்றால் உங்களிடம் இருப்பதை எடுத்துக் கொடுக்கும் தாராள குணம் கொண்ட ஒரு மனிதர்கள் இந்த சிம்மம் ராசி அன்பர்களாக எப்போதுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தாங்க இருப்பீங்க. பல மனிதர்களை பொருளாதார ரீதியாகவும் வேலை வாங்கி தந்தும் இக்கட்டான சூழ்நிலைகளில் பணத்தை கொடுத்தும் நீங்கள் கை தூக்கி விட்டிருப்பீங்க. ஒருபோதும் ஒரு மனிதன் நல்ல ஒரு நிலைமையில் இருக்கான் அப்படின்னா அவனுக்கு போய் உதவி செய்தா அதுல எந்த விதமான பெருமையும் கிடையாது, எந்த விதமான அதனால பயனும் கிடையாது. ஆனா ஒரு மனிதன் கீழே இருந்து வாழ்க்கையில மேல போறான், அவனுக்கு நம்ம போய் உதவி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இந்த சிம்மம் ராசி அன்பர்களுக்கு எப்போதுமே இருக்கும். ஆனா நீங்க அப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்க்கையில எத்தனையோ தடவைகள் உதவிகள் செய்து கொடுத்தீங்க, எத்தனையோ நபர்களுக்கு வேலைகளையும் நீங்க வாங்கி கொடுத்தீங்க. ஆனா அவர்கள் நல்ல ஒரு நிலைமைக்கு வந்த பிறகு உங்களை ஏறிட்டு கூட பார்க்காமல் உங்களை விட்டு மெல்ல மெல்ல விலகி செல்லவும் ஆரம்பிப்பாங்க. இன்னும் சிலரோ நீ எனக்கு என்ன செய்து விட்டாய் என்று உங்களிடமே வாதாடி நன்றியற்ற மனிதர்களாக உங்களை மாற்றவும் ஆரம்பிப்பாங்க. அந்த மனிதர்களின் முகங்களை பார்த்தபோது உதவி செய்த நமக்கு கிடைத்த பரிசு இதுதானா என்று மனித குலத்தின் மீது உங்களுக்கு ஒரு வெறுப்பானது அந்த ஒரு நபரினால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். அதனால நீங்க உதவிகள் செய்வதை குறைக்கவும் ஆரம்பித்திருப்பீங்க. இவர்கள் நம்மை கைவிட மாட்டார்கள், இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக நமக்கு சாதகமாக முடிந்துவிடும், இந்த ஒரு முதலீடு நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தும் என்று நீங்கள் 100% உறுதியாக நம்பிய ஒரு இடமோ ஒரு பிசினஸோ அல்லது ஒரு மனிதர்களோ மிக சரியான நேரத்தில் உங்களுக்கு கை விரிக்கவும் ஆரம்பித்திருப்பாங்க. அவங்க கையை விரித்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் கவலைகளையும் கஷ்டங்களையும் நிச்சயமா தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருப்பார்கள். நீங்கள் கோட்டை கட்டி வைத்திருந்த நம்பிக்கையின் மீது ஒரு பெரிய இடியானது விழுந்தது போலவும் அதே ஒரு காரியம் அப்படியே தலைகீழாக மாறி ஒரு பெரிய வீழ்ச்சியை உங்களுக்குள்ள நிச்சயமா தந்து கொடுத்திருக்கும். எப்போதும் கம்பீரமாக பழகிய நீங்கள் அந்த வீழ்ச்சியால் சமூகத்தில் தலை குனிய வேண்டிய சூழ்நிலையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்ட போது அந்த ஒரு அதிர்ச்சியில் இருந்து மீள முடியாமல் நீங்கள் தம்பித்து கொண்டிருந்த நாட்கள் இன்னமும் உங்களுடைய மனதிற்குள்ளேயும் உங்களுடைய கண்களுக்குள்ளேயும் நிச்சயமா தெரியவும் ஆரம்பிக்கும். அதை உங்களால மறக்கவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு சில வழிகளும் சில பிரச்சனைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை கமாண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். நான் கூறியது அனைத்தும் உண்மையா பொய்யா என்பதையும் கூறுங்கள். நான் ஏதேனும் பொய்யாகவோ உங்களை பற்றி தவறாகவோ கூறியிருந்தால் என்னையும் மன்னித்து விடுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும்.
வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மன உளைச்சலாலும் தொடர் ஓட்டத்தாலும் தூக்கமில்லாத இரவுகளாலும் உங்களுடைய உடலிலும் முகத்திலும் ஏற்பட்டிருந்த நாள்பட்ட அசதி, சோர்வு மற்றும் நோய் பாதிப்புகள் அனைத்தும் நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பனி போல விலக ஆரம்பிக்கும். எந்த விதமான கஷ்டங்களாகவே இருந்தாலும் அது நாளை முதல் உங்களுக்குன்னு ஒரு சுறுசுறுப்பையும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். இனிமே நம்மால் மீள முடியுமா என்று முடங்கி இருந்த உங்களுடைய உடலில் சூரியனின் கதிர்களைப் போல ஒரு புதிய ஆற்றலும் புத்துணர்ச்சியும் பாய்வது போல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உணரவும் ஆரம்பிப்பீங்க. மன அமைதி கிடைப்பதால் உங்களின் செரிமான கோளாறுகள், இரத்த அழுத்தம் மற்றும் தூக்கமின்மை போன்ற உபாதைகள் தானாகவே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு குணமாகவும் ஆரம்பிக்கும். முகத்தில் ஒரு புதிய ராஜப்பொலிவும் உங்களுடைய பேச்சில் ஒரு கம்பீரமும் தொற்றிக்கொள்ளவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆரம்பிக்கும். மீண்டும் உங்களுடைய இளமைக்கால சுறுசுறுப்பை பெற்று சிங்கம் போல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மீண்டு எழக்கூடிய ஒரு மனிதர்களும் நீங்களாக மட்டுமே தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. உங்க வாழ்க்கையில இதையெல்லாம் நாம் சாதிக்க மாட்டோமா, இந்த ஒரு நிலைமைக்கு நம்ம வரமாட்டோமா என்று நீங்கள் பல வருடங்களாக மனதிற்குள் நினைத்து கனவுகளை கண்டு ஆனால் சூழ்ச்சி காரணமாக தள்ளி போன அத்தனை ஆசைகளும் இனிமே வரிசையாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிறைவேற தொடங்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அடைய வேண்டும் என்று நினைத்தீர்களோ அதையெல்லாம் இனிமே வரக்கூடிய நாட்களில் நீங்கள் நிச்சயமா அடையவும் ஆரம்பிப்பீங்க. அது ஒரு புதிய சொத்தாக இருக்கலாம், நிலமாக இருக்கலாம், அல்லது சொகுசு வாகனம் வாங்குவதாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். உங்களின் பழைய முதலீடுகளில் இருந்து ஒரு பெரிய லாபம் கிடைப்பதாக அதுவாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். நீங்கள் எதையெல்லாம் இதெல்லாம் நமக்கு நடக்காது என்று நினைத்து ஒதுக்கி வைத்தீர்களோ அவை அனைத்தும் காலத்தின் சுழற்சியால் உங்களுடைய கண்முன்னே நிஜமாகி நிற்கும் போது உங்களுடைய கண்களில் ஆனந்த கண்ணீரானது வழியவோ ஆரம்பிக்கும். அதை நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. துரோக நண்பர்களால் ஏமாந்து இனி யாரையும் நம்பக்கூடாது என்று உங்களை நீங்களே ஒரு கூட்டுக்குள் சுருக்கி கொண்ட காலமானது முடிந்துவிட்டது. இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நேர்மையான, உண்மையான, உயர்ந்த சிந்தனைகள் கொண்ட புதிய நண்பர்கள் நுழையவும் ஆரம்பிப்பாங்க. அவர்கள் வெறும் பொழுதுபோக்கிற்காக வராமல் உங்களின் கஷ்ட நஷ்டங்களில் தோள் கொடுக்கும் ஒரு பலமான ஆதரவு வட்டமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிடுவாங்க. சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கும் மனிதர்கள் மற்றும் விஐபிகள் புதிய தொடர்புகள் உங்களுக்குள்ள கிடைக்கவும் ஆரம்பிக்கும். நாம் தனியால் கிடையாது, நமக்குன்னு ஒரு விசுவாசமான கூட்டம் இருக்கிறது என்ற ஒரு தைரியமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். அதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்து போதுமான அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளையும் நல்ல ஒரு காரியத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இது நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பாருங்கள். பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகத்தான் செய்யும். அதை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டு நடந்தால் மட்டுமே உங்களுக்கு அது நன்மைகளை தேடி கொடுக்கும். உறவினர்களால் சுப விரயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். எதிர்பார்த்த உதவிகள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும். வியாபார பணிகளில் அலைச்சல்கள் உண்டாகத்தான் செய்யும். நெருக்கமானவர்களுடன் வெளியூர் பயணங்கள் செல்வதற்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க நேரிடுவீங்க. நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு சிந்தித்து முடிவெடுப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மேம்படும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்ற இரக்கமான ஒரு நாளாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயங்கள் மேம்படக்கூடிய நல்ல ஒரு நேரமாகவும் இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டுமே நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தினசரி பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தினசரி உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்க. நன்றி. இதுதானா என்று மனித குலத்தின் மீது உங்களுக்கு ஒரு வெறுப்பானது அந்த ஒரு நபரினால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். அதனால நீங்க உதவிகள் செய்வதை குறைக்கவும் ஆரம்பித்திருப்பீங்க. இவர்கள் நம்மை கைவிட மாட்டார்கள். இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக நமக்கு சாதகமாக முடிந்துவிடும். இந்த ஒரு முதலீடு நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தும் என்று நீங்கள் 100% உறுதியாக நம்பிய ஒரு இடமோ ஒரு பிசினஸோ அல்லது ஒரு மனிதர்களோ மிக சரியான நேரத்தில் உங்களுக்கு கை விரிக்கவும் ஆரம்பித்திருப்பாங்க. அவங்க கையை விரித்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் கவலைகளையும் கஷ்டங்களையும் நிச்சயமா தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருப்பார்கள். நீங்கள் கோட்டை கட்டி வைத்திருந்த நம்பிக்கையின் மீது ஒரு பெரிய இடியானது விழுந்தது போலவும் அதே ஒரு காரியம் அப்படியே தலைகீழாக மாறி ஒரு பெரிய வீழ்ச்சியை உங்களுக்குள்ள நிச்சயமா தந்து கொடுத்திருக்கும். எப்போதும் கம்பீரமாக பழகிய நீங்கள் அந்த வீழ்ச்சியால் சமூகத்தில் தலை குனிய வேண்டிய சூழ்நிலையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்ட போது அந்த ஒரு அதிர்ச்சியில் இருந்து மீள முடியாமல் நீங்கள் தம்பித்து கொண்டிருந்த நாட்கள் இன்னமும் உங்களுடைய மனதிற்குள்ளேயும் உங்களுடைய கண்களுக்குள்ளேயும் நிச்சயமா தெரியவும் ஆரம்பிக்கும். அதை உங்களால மறக்கவே
முடியாதுங்க. அந்த அளவுக்கு சில வழிகளும் சில பிரச்சனைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். நான் கூறியது அனைத்தும் உண்மையா பொய்யா என்பதையும் கூறுங்கள். நான் ஏதேனும் பொய்யாகவோ உங்களை பற்றி தவறாகவோ கூறியிருந்தால் என்னையும் மன்னித்து விடுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மன உளைச்சலாலும் தொடர் ஓட்டத்தாலும் தூக்கமில்லாத இரவுகளாலும் உங்களுடைய உடலிலும் முகத்திலும் ஏற்பட்டிருந்த நாள்பட்ட அசதி, சோர்வு மற்றும் நோய் பாதிப்புகள் அனைத்தும் நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பனி போல விலக ஆரம்பிக்கும். எந்த விதமான கஷ்டங்களாகவே இருந்தாலும் அது நாளை முதல் உங்களுக்குன்னு ஒரு சுறுசுறுப்பையும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். இனிமே நம்மால் மீள முடியுமா என்று முடங்கி இருந்த உங்களுடைய உடலில் சூரியனின் கதிர்களைப் போல ஒரு புதிய ஆற்றலும் புத்துணர்ச்சியும் பாய்வது போல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உணரவும் ஆரம்பிப்பீங்க. மன அமைதி கிடைப்பதால் உங்களின் செரிமான கோளாறுகள், இரத்த அழுத்தம் மற்றும் தூக்கமின்மை போன்ற உபாதைகள் தானாகவே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு குணமாகவும் ஆரம்பிக்கும். முகத்தில் ஒரு புதிய ராஜப்பொலிவும் உங்களுடைய பேச்சில் ஒரு கம்பீரமும் தொற்றிக்கொள்ளவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆரம்பிக்கும். மீண்டும் உங்களுடைய இளமைக்கால சுறுசுறுப்பை பெற்று சிங்கம் போல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மீண்டு எழக்கூடிய ஒரு மனிதர்களும் நீங்களாக மட்டுமே தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. உங்க வாழ்க்கையில இதையெல்லாம் நாம் சாதிக்க மாட்டோமா, இந்த ஒரு நிலைமைக்கு நம்ம வரமாட்டோமா என்று நீங்கள் பல வருடங்களாக மனதிற்குள் நினைத்து கனவுகளை கண்டு ஆனால் சூழ்ச்சி காரணமாக தள்ளி போன அத்தனை ஆசைகளும் இனிமே வரிசையாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிறைவேற தொடங்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அடைய வேண்டும் என்று நினைத்தீர்களோ அதையெல்லாம் இனிமே வரக்கூடிய நாட்களில் நீங்கள் நிச்சயமா அடையவும் ஆரம்பிப்பீங்க. அது ஒரு புதிய சொத்தாக இருக்கலாம், நிலமாக இருக்கலாம், அல்லது சொகுசு வாகனம் வாங்குவதாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். உங்களின் பழைய முதலீடுகளில் இருந்து ஒரு பெரிய லாபம் கிடைப்பதாக அதுவாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். நீங்கள் எதையெல்லாம் இதெல்லாம் நமக்கு நடக்காது என்று நினைத்து ஒதுக்கி வைத்தீர்களோ அவை அனைத்தும் காலத்தின் சுழற்சியால் உங்களுடைய கண்முன்னே நிஜமாகி நிற்கும் போது உங்களுடைய கண்கள்ல ஆனந்த கண்ணீரானது வழியவோ ஆரம்பிக்கும். அதை நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. துரோக நண்பர்களால் ஏமாறுந்து இனி யாரையும் நம்பக்கூடாது என்று உங்களை நீங்களே ஒரு கூட்டுக்குள் சுருக்கி கொண்ட காலமானது முடிந்துவிட்டது. இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நேர்மையான உண்மையான உயர்ந்த சிந்தனைகள் கொண்ட புதிய நண்பர்கள் நுழையவோ ஆரம்பிப்பாங்க. அவர்கள் வெறும் பொழுதுபோக்கிற்காக வராமல் உங்களின் கஷ்ட நஷ்டங்களில் தோள் கொடுக்கும் ஒரு பலமான ஆதரவு வட்டமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிடுவாங்க. சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கும் மனிதர்கள் மற்றும் விஐபிகள் புதிய தொடர்புகள் உங்களுக்குள்ள கிடைக்கவோ ஆரம்பிக்கும். நாம் தனியால் கிடையாது, நமக்குன்னு ஒரு விசுவாசமான கூட்டம் இருக்கிறது என்ற ஒரு தைரியமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். அதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்து போதுமான அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளையும் நல்ல ஒரு காரியத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இது நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பாருங்கள். பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகத்தான் செய்யும். அதை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டு நடந்தால் மட்டுமே உங்களுக்கு அது நன்மைகளை தேடி கொடுக்கும். உறவினர்களால் சுப விரயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். எதிர்பார்த்த உதவிகள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும். வியாபார பணிகளில் அலைச்சல்கள் உண்டாகத்தான் செய்யும். நெருக்கமானவர்களுடன் வெளியூர் பயணங்கள் செல்வதற்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க நேரிடுவீங்க. நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு சிந்தித்து முடிவெடுப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மேம்படும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்ற இரக்கமான ஒரு நாளாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயங்கள் மேம்படக்கூடிய நல்ல ஒரு நேரமாகவும் இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டுமே நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தினசரி பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தினசரி உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும்.